अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணம் முற்றிலும் கோணம் அப்படின்னு. அதே போல் துவாபர யுகத்தில் நம்ம எப்போ ஆத்மாங்கிற முதல் பாடத்தை மறந்து தேக அபிமானத்தில் வந்தோமோ, அப்போ கலியுக கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை கோணலாகவே போயிடுச்சு. இப்போ நம்ம மீண்டும் சூரிய வம்சத்தில் முதல் பிறவியில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ராஜ்யத்தில் ராஜவம்சத்தில் வரணும்னா பாபா நமக்கு மீண்டும் முதல் பாடத்தை பக்கா பண்ண சொல்கிறார். யார் அடிக்கடி நானும் ஒரு ஆத்மா, மற்றவர்களையும் ஒரு ஆத்மா என்ற பார்வையில் பார்க்கக்கூடிய பயிற்சி செய்கிறாங்களோ, ஆத்மா அபிமானியாக இருக்காங்களோ, அவங்க தான் முழு பாஸ் ஆக முடியும். அவங்க தான் சூரிய வம்சத்தில் வர முடியும். அவங்க எந்த விதமான பாவ கர்மங்கள் நிகழ்காலத்தில் செய்யாமல் தன்னை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் ஆத்மா பயிற்சிங்கிறது அதிகமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறார். 21/3/2024 मीठे बच्चे अंतर्मुखी हो, याद का अभ्यास करो. இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கும் முகத்துடன் இருந்து நினைவு செய்யும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். செக் கரோ, ஆத்மா அபிமானி பரமாத்மா அபிமானி கித்னா சமய் ரக்தே. சோதனை செய்து பாருங்கள், ஆத்ம எண்ணத்தில் மேலும் பரமாத்மா எண்ணத்தில் எத்தனை நேரம் இருக்கின்றேன். ஆத்மா அபிமானியானதா
பரமாத்மா அபிமானி. அபிமானின்னா நினைவு. ஆத்மா நினைவு இருந்தால் தான் பரமாத்மா நினைவு வரும். அதனால்தான் சொல்லியிருக்காங்க, தன்னை அறி தலைவனை நினைன்னு சொல்லப்பட்டிருக்கு. प्रश्न, जो बच्चे एकांत में जाकर आत्म अभिमानी बनने का प्रैक्टिस करते हैं उनकी निशानी क्या होगा? எந்த குழந்தைகள் ஏகாந்தத்தில் இருந்து ஆத்ம எண்ணத்தில் இருக்கும் பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய அடையாளம் என்ன? பதில், उनके मुख से कभी उल्टे सुल्टे बोल नहीं निकलेंगे. அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு பொழுதும் இல்லாத பொல்லாத தலைகீழான தவறான வார்த்தைகள் கூற மாட்டார்கள். இரண்டாவது பாயிண்ட், बाई बाई का अभ्यास बहुत लव होगा, सदा शीरखंड होकर रहेंगे. ஆத்மா ஆத்மா சகோதர ஆத்மா என்ற பயிற்சி செய்யும்போது அவர்கள் மிகுந்த அன்புடன் இருப்பார்கள், பார்க்கடல் போல் இருப்பார்கள். மூன்றாவது, தாரணா போத் அச்சி ஹோகி. தாரணை என்பது மிக நன்றாக செய்வார்கள். எதை கேட்குறாங்களோ அது ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான சக்தி ஆத்மா உணர்வில் இருப்பதனால கிடைக்கின்றதுங்கிறது பாபா சொல்கிறார். உன்சே கோய் விக்ரம் நஹி ஹோகா. அவர்கள் மூலமாக எந்த பாவச் செயல்கள் எழாது. அவங்க எந்த பாவ கர்மமும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா தேக உணர்வு வந்தால் தானே பாவச் செயல்களுக்கு ஒரு தூண்டுதல் வருது. ஆத்மா உணர்வில் இருக்கும்போது கண்கள் தூய்மையாயிடும், ஐம்புலன்கள் கட்டுப்பட்டுடும், சீத்தலமாயிடும். அதனால் பாபா சொல்கிறார், அவங்க எந்த பாவ கர்மங்கள் செய்ய மாட்டார்கள். 4, உன்கி திருஷ்டி போத் மீட்டி ஹோகி. அவர்களுடைய பார்வை மிகுந்த இனிமையான பார்வையாக இருக்கும். கோபமாக இருக்கும்போது பார்வை எப்படி இருக்கும் இல்லையா? ஆக்ரோஷமாக, பொறாமையாக, வெறுப்பாக இருக்கும்போது பார்வை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, அவங்க பார்வை பார்க்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆத்மா உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் பார்வை மிகவும் இனிமையானதாக இருக்கும். கபி தேக அபிமான் நஹி ஆயேகா. அவர்கள் ஒரு பொழுதும் தேக உணர்வில் வரமாட்டார்கள். 5வது, கோய் கோபி துக் நஹி தேகா. யாருக்கும் அவர்கள் துக்கத்தை தரமாட்டார்கள். இதெல்லாம் ஆத்ம பயிற்சி செய்யக்கூடியவங்களுடைய அடையாளம். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति सिर्फ रूह कहेंगे फिर जीव निकल जाती है. ஆன்மீக குழந்தைகளுக்கு என்று சொல்லும்போது ஆத்மா தான் இருக்கு, ஜீவ் ஷரீரம் அங்கே இல்லை. इसलिए रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझाता है. அதனால் பாபா சொல்லும்போது ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். अपने को आत्मा समझना है. तन्नैतान आत्मा एन पुरिंदु कोल्ल वेंडुम. हम आत्माओं का बाप से एक नॉलेज मिलती है. ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தையிடமிருந்து இந்த ஞானம் கிடைக்கின்றது. बच्चों को देही अभिमानी हो रखना है. குழந்தைகள் ஆத்ம எண்ணத்தில் இருக்க வேண்டும். बाप आए हैं बच्चों को ले जाने के लिए. தந்தை வந்திருப்பதே குழந்தைகளை அழைத்து செல்வதற்காக. பல் சத்தியமே தும் ஆத்ம அபிமானி பந்தே ஹோ பரந்து பரமாத்மா அபிமானி நஹி. சத்தியத்தில் நமக்கு இயல்பாகவே ஆத்ம உணர்வு இருக்கும். ஏன்னா சங்கமயத்தில் பாபா நம்மளை கம்ப்ளீட்டாக 100% தேக உணர்விலிருந்து விடுபட வச்சிட்டார். அதனால் ஆத்மா முதல் பரந்தாமத்தில் இருந்து சத்தியுகம் வரும்போது சரீரத்தை எடுத்தாலும் அங்கே சரீரம் என்ற உணர்வு இல்லாமல் ஆத்மா உணர்வில் இருப்போம். ஆனால் பரமாத்மா தந்தையினுடைய நினைவு அங்கே இருக்காது. யஹா தும் ஆத்ம அபிமானி பந்தே ஹோ तो परमात्मा अभिमानी भी बनते हो, अर्थात हम बाप की संतान है. ஆனால் இங்கே சங்கமேகத்தில் நம்ம ஆத்மா எண்ணத்திலே இருக்கோம், பரமாத்மா தந்தையினுடைய எண்ணத்தில் இருக்கோம். அதாவது நான் ஆத்மா பரமாத்மாவின் குழந்தை என்ற நினைவு இங்கிருக்கு. யஹா ஒரு வஹாமே போத் ஃபரக். ஆக இங்குள்ள நினைவுக்கும்
சத்தியத்தில் உள்ள நினைவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யஹாகை படாயி வஹா பண்ணைக்கு பாத்தினை. இங்கே தான் நாம் இந்த கல்வியை கற்றுக்கொள்கிறோம். அங்கே இந்த ஆன்மீக கல்வி என்ற பேச்சே இருக்காது. நேச்சுரலாகவே சோல் கான்ஷியஸில் அங்கே எல்லாமே இருக்கும். यहाँ हर एक अपने को आत्मा समझता बाप हमको पढ़ाता है. இங்கே ஒவ்வொருவரும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறார்கள். தந்தை நமக்கு கல்வி கற்பிக்கின்றார். இஸ் நிக்ஷமே ரக்கர் சொன்னீங்க तो दारण बहुत अच्छे होगा. இந்த நம்பிக்கையோடு கேட்டீங்கன்னா உங்களுடைய தாரணை மிகவும் நன்றாக இருக்கும். ஆத்ம அபிமானி பந்தே ஜாயங்கே. ஸோ சோல் கான்ஷியஸில் உள்ளவர்களா நம்ம ஆயிட்டே இருக்கோம். इस अवस्था में टिकने की मंजिल बहुत बड़ी. இந்த நிலையில் நிலைத்திருப்பதற்குண்டான லட்சியம்தான் மிக உயர்ந்தது. सुनने में बहुत सहज लगता है. கேட்கும்போது ரொம்ப எளிதாக இருக்கு. बच्चों को यही अनुभव सुनाना है हम कैसे अपने को आत्मा और दूसरों को भी आत्मा समझ बात करते. बच्चे குழந்தைகள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லணும். நாம் எப்படி ஆத்மா என்று புரிந்து கொண்டு மற்றவர்களே ஆத்மா என்ற உணர்வோடு அவங்ககிட்ட பேசுகின்றோம். बाकते बल इस शरीर में हूँ परंतु मेरी एक असल की प्रैक्टिस है. பிரம்மா பாபா சொல்றாரு. ஷிவ் பாபா இந்த சரீரத்தில் வந்தால் அவருக்கு சரீர உணர்வே இருக்காது. ஏன்னா அவர் நான் லோன் எடுத்திருக்கேங்கிறார். பட் பிரம்மா பாபாவை அந்த சரீரத்தில் இருந்தாலும் आत्मा पயிற்சி ரொம்ப பண்ணார். मैं बच्चों को आत्मा ही समझता हूँ. ஆக சிவ் பாபா பிரம்மா பாபா ரெண்டு பேரும் குழந்தைகளை பார்க்கும்போது ஆத்மானு தான் புரிந்து பார்க்குறாங்க. ஆத்மா கோ படாத்தா. ஆத்மாக்களுக்கு தான் பாடம் கற்பிக்கின்றேன். பக்தி மார்க் में भी ஆத்மா பாட் பஜாத்தி ஆயி. பக்தி மார்க்கத்திலோட ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடித்து வந்தது. पाठ बजाते बजाते पथित बनी है. ஆத்மா பாகத்தை தன்னுடைய பாத்திரத்தை நடித்து நடித்து பதீதமாயிடுச்சு. फिर आत्मा को पवित्र बनना है. இப்பொழுது ஆத்மா மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். सो जब तक बाप को परमात्मा समझकर याद करेंगे तो पवित्र कैसे बनेंगे. सो எதுவரை தந்தையாகிய பரமாத்மாவை பரமாத்மா என்று புரிந்து கொள்ளாமல் நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி பவித்திரமாக ஆக முடியும்? ஆத்மா நினைச்சு பரமாத்மாவை நினைவு செய்தால்தான் நம்ம தூய்மையாக முடியும். इस पर बच्चों को बहुत अंतर्मुखी हो एक अभ्यास करना. இதில் குழந்தைகள் உள்நோக்கு முகமாக இருந்து நீண்ட அபியாசம் பண்ணும். நாலேஜ் சகஜ். ஞானம் என்பது மிகவும் எளிமையானது. பாக்கிய நிக்ஷே பக்கா ரகே அம் ஆத்மா படுத்தே. மற்றபடி இந்த நம்பிக்கை நமக்குள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை நான் ஆத்மா இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றேன். பாபா हमको पढ़ाता है. பாபா நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். तो धारण भी होगा और कोई विक्रम भी नहीं होगा. இந்த ஆத்மா பயிற்சி செய்யும் பொழுது ஞானத்தை தாரணையும் செய்ய முடியும். மேலும் எந்த ஒரு பாவ கர்மங்களும் செய்ய மாட்டார்கள். ஐசனை இசை அம்சே कोई विक्रम नहीं होता. அப்படியும் சொல்ல முடியாது. இந்த நேரம் நம்ம மூலமா எந்த தவறுகள் பாவ கர்மங்கள் நடப்பதில்லை என்றும் சொல்ல முடியாது. விக்ரமாஜி तो अंत में बनी. அனைத்து பாவ கர்மங்களையும் வென்றதன் நிலை இறுதியில் தான் ஆவையும். बाई बाई की दृष्टि बहुत मीठी रखती है. ஆத்மா ஆத்மா சகோதராத்மா என்ற பார்வை மிகவும் இனிமையானது. इसमें कभी देह अभिमान नहीं आएगा. இந்த பயிற்சி செய்யும் போது அவர்களுக்கு ஒரு பொழுதும் தேக உணர்வு என்பதே வராது. बच्चे समझते बाप की नॉलेज बड़ी डीप है. குழந்தைகள் புரிஞ்சிட்டீங்க பாபாவுடைய ஞானம் மிகவும் ஆழமானது. और ऊंचे ते ऊंच बनना है एक प्रैक्टिस अच्छी रीति करना पड़े. உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த பயிற்சி மிகவும் நன்றாக செய்ய வேண்டும். इस पर गौर करना पड़े.
अंतर्मुखी होने के लिए एकांत भी चाहिए. இதை பற்றி நல்லா சிந்தனை பண்ணணும். உள்நோக்கு முகத்தில் இருக்க ஏகாந்தம் அவசியம். यहाँ जिसे एकांत घर में धंधे दौरी में मिल न सके. இங்கே மதுபனில் பாபா வீட்டில் ஏகாந்தம் என்பது நமக்கு எளிதாக இருக்கும். மற்றபடி நம்ம லௌகிக்க குடும்பத்தில் தொழிலில் காரியங்கள் செய்யக்கூடிய இடங்களில் போகும்போது ஏகாந்தம் என்பது இருக்காது. यहाँ तुम एक प्रैक्टिस बहुत अच्छी कर सकते हो. ஆகவே நீங்கள் இங்கே இந்த பயிற்சி மிகவும் நன்றாக செய்ய முடியும். ஆத்மா को ही देखना पड़े. யாரை பார்த்தாலும் இவர்கள் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா, சகோதராத்மா என்ற பயிற்சி செய்யணும். अपने को आत्मा समझना है. एक प्रैक्टिस यहाँ करने से आदत पड़ जाएगा. தன்னை ஆத்மான்னு புரிந்து கொண்டு ஆத்மா என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்யும்போது அந்த ஒரு பழக்கம் என்பது உண்டாகிவிடும். फिर अपना चार्ट भी रखना चाहिए कहाँ तक आत्म अभिमानी बने. அப்புறம் நீங்கள் சார்ட் வைங்க, எதுவரை நான் ஆத்ம எண்ணத்தில் இருக்கின்றேன். ஆத்மா को तुम सुनाते ही उनसे ही बातचीत करते हैं. நீங்கள் மற்றவர்கிட்ட பேசுகிறீங்கன்னா அவங்களும் ஒரு ஆத்மா தான். ஆக நான் ஆத்மா கிட்ட தான் பேசுகிறேன், ஆத்மா தான் கேட்கின்றது, ஆத்மா தான் பேசுகின்றது. சொல்கிறது ஆத்மா தான், பேசுகிறது ஆத்மா தான், கேட்கறது ஆத்மா தான். एक प्रैक्टिस बहुत अच्छा चाहिए. பாபா திரும்பி இன்னைக்கு ஆத்ம எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி மிக நன்றாக செய்ய வேண்டும் என்று பல முறை சொல்லிட்டார். பச்சி சம்ஸ்தே ஹோகா எக் பாத்தோ டீக் ஹை. குழந்தைகள் புரிஞ்சிட்டாங்க, பாபா சொல்கிறது என்னமோ ரைட் தான். தேக அபிமான் நிக்கல் ஜாயே और அமாத்தம் அபிமானி பன் ஜாயே. தேக உணர்வு என்பது நீங்கிவிடும், நாம் ஆத்ம எண்ணத்தில் இருப்போம். தாரண் கர்த்தே और கரத்தே ஜாய். இதை நாமும் தாரணை செய்ய வேண்டும், மற்றவர்களையும் தாரணை செய்விக்க வேண்டும். कोशिश कर अपने को आत्मा समझ बाप को याद करना. एक चार्ट बड़ी डीप है. முயற்சி செய்ய தன்னைத்தானே ஆத்மா என்ற எண்ணத்தில் இருந்து தந்தை பரமாத்மா நினைவில் இருக்கணும். இது ரொம்ப ஆழமான ஒரு பாடம். இதனுடைய சார்ட் நீங்கள் வைக்கணும். बड़े बड़े महारथी भी समझते होगा बाबा जो दिन प्रतिदिन सब्जेक्ट देते हैं विचार मंथन करने के लिए. பெரிய பெரிய மகாரத்திகள் கூட புரிஞ்சிருக்காங்க என்னன்னு, பாபா நாளுக்கு நாள் என்ன ஒரு ஞானத்தை கொடுக்கின்றாரோ அதையெல்லாம் விசார் மந்தனை செய்ய வேண்டும். एक तो बहुत बड़ी பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மிக உயர்வானது. फिर कभी भी मुख से कोई उल्टा सुल्टा अक्षर नहीं निकले. அந்த மாதிரி நன்றாக ஆத்மா பயிற்சி, நானும் ஒரு ஆத்மா, மற்றவர்கள் ஒரு ஆத்மா என்று பார்க்கின்ற ஒரு பயிற்சி யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதுமே தவறான வார்த்தைகள் வாயிலிருந்து வராது. பாயோ பாயோं का आपस में बहुत लव हो जाए. ஆத்மா ஆத்மா சகோதர ஆத்மாக்களுக்குள் மிகுந்த அன்பு இருக்கும். हम सब ईश्वर की संतान ही. நாம் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள். बाप की महिमा तो जानते हो. பாபாவுடைய மகிமைகள் அறிந்திருக்கீங்க. கிருஷ்ண கி மகிமா அலகை உங்கோ கத்தி சர்வகுண சம்பன்ன. கிருஷ்ணனுடைய மகிமை என்பதே தனிப்பட்டது, அவரை சர்வகுண சம்பன்னம் என்று சொல்கிறோம். பரந்து கிருஷ்ணகே பாஸ் குண் கஹான்சே. ஆனால் அந்த கிருஷ்ணனிடம் குணங்கள் என்பது எங்கிருந்து வந்துச்சு? பல் உன்கி மகிமா அலக். परंतु सर्वगुण संपन्न बना तो ज्ञान का सागर बाप से. ஆக கிருஷ்ணனுடைய மகிமை தனி, சிவ பாபாவுடைய மகிமை தனி. ஆயினும் சர்வகுண சம்பன்னமாக எப்படி ஆனாரு? ஞானக்கடல் தந்தை மூலமாக. तो अपनी चांच बहुत रखनी. தன்னைத்தானே செல்ஃப் செக்கிங், சுய சோதனை என்பது நாம் செய்ய வேண்டும். கதம் பதம் பர் பூரா போத்தாமல் நிக்கல்னா. ஒவ்வொரு அடியிலையும் தன் கணக்கு வழக்கு எடுக்க வேண்டும், பார்க்கணும்.
ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் நாம் இந்த நினைவில் இருக்கணும், சோதனை பண்ணணும், கணக்கு பார்க்கணும். व्यापारी लोग सारे दिन की मुरीद रात को संभालता. பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டே என்ன பிஸ்னஸ் நடந்தது, எவ்வளோ நடந்தது, கணக்கு நைட் பார்ப்பா. तुम्हारा भी व्यापार है, உங்களுடைய இதுவும் வியாபாரம். रात्रि को जांच करना, हम सबको भाई भाई समझकर बात किया. ஸோ இரவு படுக்கும்போது சோதனை பண்ணிப்பார். நானும் ஆத்மா, மற்றவர்களும் ஆத்மா என்று புரிந்து நான் பேசினேனா? कोई भी दुख तो नहीं दिया, யாருக்கும் நான் துக்கம் தரவில்லை தானே? क्योंकि तुम जानते हम सब भाई शीर सागर की तरफ जा रहे. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாம் அனைத்து சகோதர ஆத்மாக்களும் பார்க்கடலான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஏகை விசேஷா, இப்போ நாம் இருக்கக்கூடிய உலகம் விஷக்கடல். தும் அபி நா ராவன் ராஜ்யமே ஹோ நா ராம்ராஜ். இப்போ நீங்கள் ராவண ராஜ்யத்திலும் இல்லை, ராமராஜ்யத்திலும் இல்லை. तुम बीच में हो तो अपने को आत्मा समझ बाप को याद करना. நம்ம ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம், சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். இப்போ ஆத்மான் புரிஞ்சு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். देखना है कहाँ तक हमारा बाई बाई दृष्टि की अवस्था रही. ஆகவே தன்னைத்தானே பாருங்க, நாம் எந்த அளவுக்கு சகோதர ஆத்மா என்ற பார்வையில் இருந்தோம். हम सब आत्मा आपस में भाई भाई, நாம் அனைவரும் ஆத்மாக்கள், நமக்குள் சகோதர சகோதர. हम इस शरीर से पाठ बजाते हैं, நாம் இந்த சரீரத்தின் மூலமாக நம்முடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மா வினாஷி, ஷரீர் வினாஷி. ஆத்மா அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது, ஷரீரம் அழியக்கூடியது. हमने 84 का पाठ बजाया, நாம் 84 பிறவிகளுடைய பாகத்தை நடித்தோம். அப் பாபா கருத்தை மாமேகம் யாத் கரோ. இப்போ பாபா வந்திருக்கின்றார், என்னையே நினைவு செய்யுங்கள்னு சொல்றாரு. அப்பனேக்கோ ஆத்மா சம்ஜோ. இந்த ஒரு பேஜில் பாபா எத்தனை முறை ஆத்மா நினைங்க, ஆத்மா நினைங்க, ஆத்மா நினைச்சு பாபாவை நினைங்க, தன்னைத்தான் ஆத்மான்னு நினைங்க, மற்றவங்கள பார்க்கும்போது நானும் ஆத்மா, இவரும் ஆத்மா, சகோதர ஆத்மா நினைங்கன்னு பல முறை பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்லியிருக்காரு. ஆத்மா சமஜனை சே பாய் பாய் ஹோ ஜாத்த. ஆத்மான் புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் நமக்குள் சகோதர சகோதரர்கள். ஏ பாப் ஹி சம்ஜாத்தா. இதெல்லாம் பாபா தான் புரிய வைக்கின்றார். பாப் கே சிவாய் அவர் கோய் கா பார்ட் ஹி நஹி. இந்த ஞானத்தை புரிய வைப்பது தந்தையினுடைய பார்ட். அவரை தவிர வேறு யாருக்கு இந்த பார்ட் இல்லை. பிரேரணா அதிகி பாத் நஹி. பாபா பரந்தாமத்திலே உட்காந்துட்டு தூண்டுதல் மூலமாக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ஜெய்சே டீச்சர் பைட் சம்ஜாத்தே வைசே பாப் பச்சோं को समझा. எப்படி ஒரு ஆசிரியர் அமர்ந்து மாணவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கிறார்களோ அதே போல தந்தை குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். ஏ விசார் கர்ணைக்கு பாத். இவையாவுமே சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். இஸ்மை சமைபி தேனா படுத்தாகே. இதுக்காகன்னு நம்ம நேரம் ஒதுக்கணும். ஏகாந்தத்தில் போய் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். செல்ஃப் செக்கிங்க்கு நேரம் ஒதுக்கணும். बाबा ने धंधे आदि करने के लिए तो कर दिया, लेकिन याद की यात्रा में जरूर. பாபா உங்களுடைய தொழில் கடமை இதெல்லாம் செய்யுங்க, பட் இருந்தாலும் நினைவு யாத்திரை அவசியம் செய்யணும். उसके लिए भी टाइम निकालना चाहिए. இதற்காகவும் நம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். சர்வீஸ் भी सबको भिन्न भिन्न है. அனைவரும் பலவிதமான சேவைகள் செய்கிறாங்க. कोई बहुत टाइम निकाल सकता है. ஒரு சிலருக்கு சேவைக்காகன்னு நிறைய நேரம் ஒதுக்க முடியும். ஏன்னா அவங்க லௌகீகத்தில் அந்த அளவுக்கு அதிகமான டைம் கொடுக்க வேண்டியது இருக்காது. ஆகவே சேவைக்கு அவங்க அதிக டைம் கொடுக்கலாம். मैगज़ीन भी युक्ति से लिखना है, यहाँ इसे बाप को याद करना होता है. நம்ம மேகசினில் கூட யுக்தியாக இந்த விஷயங்கள்லாம் எழுத வேண்டும். एक दो को बाई बाई समझना होता है. ஒருவர் ஒருவரை சகோதர சகோதரர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாப் ஆக்கர் சபி ஆத்மாவும் को पढ़ाता है. பாபா வந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாடம் கற்பிக்கின்றார்.
आत्मा में दैवी गुणों की संस्कार अभी भरनी है. ஆத்மாக்குள்ள தெய்வீக குணங்கள் என்ற சம்ஸ்காரத்தை நிரப்ப வேண்டும். மனுஷ பூछते भारत के प्राचीन योग क्या है? மனிதர்கள் கேட்குறாங்க, பாரத தேசத்தினுடைய பிரசித்தமான யோகம் இது, புகழ்பெற்ற யோகம் இது. तुम समझा सकते हो परंतु तुम अभी बहुत थोड़े. இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம், ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. இப்போ பாபா ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, இப்போது பிராமண பரிவாரம் எவ்வளோ பெருசாகிடுச்சு, விஸ்தாரமாகிடுச்சு. அதனால் நம்ம இது மற்றவங்களுக்கு ராஜ்யோகம்தான் எவ்வளோ புகழ்பெற்ற பழமையான யோகம் என்பதை புரிய வைக்கலாம். துமாரா நாம் நிக்லா நஹி ஹே. இப்போ உங்களுடைய பேர் அந்த அளவுக்கு பரவலை. ஈஸ்வர் யோக் சிக்லா தாஹே ஜரூர் உன்கி பச்சே பி ஹோகா. ஈஸ்வரன் யோகத்தை கற்பிக்கின்றார். யாருக்கு? அவசியம் அவருடைய குழந்தைகளுக்கு. வக் பி ஜான்தே ஹோ கிஸ்கா பி பதா நஹி. நிராகார் பாப் கைசே ஆக்கர் படாத்தா ஹே. நிராகார் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தந்தை எப்படி வந்து பாடத்தை கற்பிக்கின்றார், இது யாருக்கு தெரியாது. वो खुद ही समझते कल पगल संगम पर आकर खुद बताता हूँ मैं ऐसा आता हूँ. அவரே நமக்கு என்ன சொல்றாரு? கல்ப கல்பம் சங்கம் யுகத்தில் அவரே வந்து நமக்கு சொல்லித்தர்றாரு அவர் எப்படி வருகின்றார். किसकी तन में आता हूँ इसमें मूंझने की बात ही नहीं. யாருடைய உடலில் அவர் வருகின்றார், எந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறாரு, எந்த உடலில் பரகாய பிரவேசம் செய்திருக்காரு, இதெல்லாம் அவரே வந்து சொல்கிறாரு. இதில் நம்ம குழப்பம் அடைய வேண்டிய விஷயம் இல்லை. ஏக் பனா பனாய ட்ராமா ஹே. இது ஆனதாக்கப்பட்ட ஒரு நாடகம். ஏக் மெஹி ஆத்தா ஹே. ஒரே ஒருவருடைய உடலை தான் வர்றார். प्रजापिता ब्रह्मा द्वारा स्थापना वक्त मुर्बी बच्चा पहला पहला बनता है. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை. அவர் தான் பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமான செல்லமான குழந்தை. ஆதி சனாதன் தேவி தேவதரம் ஸ்தாபன் கர்த்தே. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். फिर वही पहला नंबर में आता है. அவரே மீண்டும் முதல் எண்ணில் வருகிறார். இச்சித்திர भी समझानी बहुत अच्छी है. இந்த சித்திரங்களை மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் சிறந்தது. எந்த சித்திரம்? பிரம்மா சோ விஷ்ணு. பிரம்மா தான் விஷ்ணுவாக ஆகிறார். விஷ்ணு சோ பிரம்மா கைசே பந்திகே. பிறகு விஷ்ணுவாக இருக்கக்கூடியவர் மீண்டும் எப்படி பிரம்மாவாக ஆகிறார்? எக் அவர் கோய் சம்ஜா ந சகி. இதை பற்றி வேறு யாரும் புரிய வைக்க முடியும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. 3 கால ஞானம், 84 பிறவி சக்கரத்தினுடைய ஞானம், ஏணிப்படியினுடைய ஞானம் தெரிஞ்சாதான் இது சொல்ல முடியும். எப்படி பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகிறாரு, பிறகு விஷ்ணுவிலிருந்து எப்படி பிரம்மாவாக ஆகிறாரு. तो बाप कहते ऐसे ऐसे युक्ति से लिखो. பாபா சொல்றார், இந்த மாதிரி யுக்தியாக எழுதுங்க. अभी तुम जानते बाबा कैसे देवता धर्म स्थापन करते, कैसे चक्कर फिरता है. இப்போ நாம் புரிஞ்சிட்டோம் எப்படி பாபா தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாரு, இந்த காலச்சக்கரம் எப்படி சுற்றுகின்றது. யதார்த் யோக் கோன் சிக்லா சக்தா ஹே. ஒரு சத்தியமான யோகத்தை, சரியான யோகத்தை யார் கற்றுத்தர முடியும்? एक मालूम पड़ जाए तुम्हारे पास देर आज. இதை அறிந்து கொண்டார்கள் என்றால் உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. இத்தனை படே ஆசிரம் ஜோகி சப் ஹில்னா லக் படே. இன்னைக்கு பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் கட்டி இருக்காங்க, அது எல்லாமே என்ன ஆகிடும்? அசைய ஆரம்பிச்சிடும். ஏ பிச்சாடி கா ஹோனா ஹே. இறுதி நேரம் அந்த மாதிரி ஆகும். फिर वंडर काएंगी इतनी सब संस्था भक्ति मार्ग का ही ज्ञान मार्ग एक भी नहीं. அப்போ எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ ஆசிரமங்கள் இருக்குது, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது, ஞான மார்க்கத்துடையது ஒன்றும் கூட இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க. தப்ஹி துமாரா விஜய் ஹோகா. அப்போ தான் உங்களுடைய வெற்றிங்கிறது ஏற்படும். एक भी तुम जानते हो हर 5 वर्ष बाद बाप आते.
இது கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு அப்புறமும் பாபா வருகிறார். பாப் துவரா தும் சீக் ரஹே ஹோ. பாபா மூலமாக தான் இதனை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அவரோக்கோ சிக்லாத்தே ஹோ. மற்றவர்களுக்கும் நீங்கள் கற்பிக்கிறீர்கள். நாம் நல்லா கற்றுக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடு. நாமளே அறகுறையாக இருந்தால் மற்றவங்களுக்கு அதை விட சரியாக புரிய வைக்க முடியாது. कैसे किसको लिखत में समझाना एक सब कल्प कल्प युक्ति निकलता है जो बहुतों को पता पड़ जाते हैं. எப்படி எப்படி யாருக்கெல்லாம் எழுதி நம்ம புரிய வைக்கணும், இதெல்லாமே பாபா கல்ப கல்ப யுக்திகளை உருவாக்குறார். இப்போ இதன் மூலமாக என்ன ஆகிடும், நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. சிவாய் பாப் கே ஏக் தர்ம் கி ஸ்தாபனா கோய் கர் ந சகே. ஒரு பாபாவை தவிர வேறு யாராலும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்ய முடியாது. தும் ஜான்தே உஸ் தரஃப் ஹை ராவன் இஸ் தரஃப் ஹை ராம். நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அந்த பக்கம் ராவணன், இந்த பக்கம் ராமர். ராவன் பர் தும் ஜீத் பாத்தே ஹோ. ராவணன் மீது நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். வக்ஸப் ஹை ராவன் சம்பிரதாய். அவைகள் யாவும் ராவண சம்பிரதாயம். தும் ஈஸ்வரிய சம்பிரதாய் போத் தோடே ஹோ. நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் குறைந்தவர்கள். பக்தி கா கித்னா ஷோ ஹே ஜஹான் ஜஹான் பானி ஹே வஹா மேலா லக்தா. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ ஷோ ஆடம்பரம். எங்கெல்லாம் நதிகள் ஓடுதோ தண்ணி ஓடுதோ அங்கெல்லாம் விழாக்கள் நடத்துகிறாங்க. கித்னே கர்ச் கர்த்தி. அந்த விழாக்களுக்காக எவ்வளோ செலவு செய்கிறாங்க. கித்னே டூப்தே மர்த்தே. அதில் போய் நிறைய பேர் மூழ்கி செத்துடுறாங்க. யஹா தோ ஐசே பாத் நஹி. இங்கே பாபா வீட்டில் அந்த மாதிரியான இந்த விஷயமும் இல்லை. फिर भी बाप कहते आश्चर्यवंत मेरे को पहचानती सुनंती सुनावंती पवित्र रखती फिर ओहो माया तेरी द्वारा हार कावंती. பாபா சொல்கிறாரு, நிறைய குழந்தைகள் ஆச்சரியம் அடைகிறாங்க. பாபாவை தெரிஞ்சிட்டோன்னு சந்தோஷப்படுறாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் பாபாவுடைய ஞானத்தை தானும் கேட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, பவித்திரமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஹோ மாயா மூலமாக தோல்வி அடைந்து ஓடிடுறாங்க. கலப் கலப் ஐசா ஹோத்து. கல்ப கல்ப இந்த மாதிரி நடைபெறுகிறது. ஹார் காவந்தி பி ஹோத்தி ஹே. நிறைய பேர் தோல்வி அடைகிறார்கள். மாயக்கு சாத் யுத்தஹேனா. மாயையுடன் யுத்தம் அல்லவா. மாயா கபி பிரபாவ். மாயினுடைய பிரபாவம் இருக்குது. பக்தி கொத்தோ ஹில்னாஹி ஹே. பக்தி என்பது அசைந்துதான் ஆக வேண்டும். ஆதா கலப் தும் பிராலப்து போத்தி ஹோ ஃபின் ராவணர்சி பக்தி ஷுரு ஹோதி. பாதி கல்பம் நீங்கள் பிராப்தியை அனுபவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ராவணராஜ்யம் பக்தி ஆரம்பமாகுது. உன்கி நிஷானியா பி காயம் ஹே. அதனுடைய அடையாளங்கள் கூட இப்போ இருக்கு. விகார் மே ஜாத்தே ஃபிர் தேவதா தரஹே நஹி. நீங்கள் விகாரத்தில் போகும்போது நீங்கள் தேவதைகளாக இருக்க முடியாது. கைசே விகாரி பந்தே ஏக் துனியா மே கோய் ஜான்தே நஹி. எப்படி நாம் விகாரிகளாக ஆகின்றோம், இது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. பாபா நமக்கு அழகாக புரிய வச்சிட்டார். ஆத்மா அபிமானியாக இருக்கும்போது நிர்விகாரியாக இருந்தோம். தேக உணர்வு வந்ததுனால விகாரியாயிட்டோம். ஆனால் கிறிஸ்டினில் பைபிளில் சொல்லுவாங்க, ஆதாமேவால் ஒரு கனியை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் கட்டளை கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த கனியை சாப்பிட்ட பிறகு அவங்க விகாரத்தில் ஈடுபட்டாங்க, சொர்க்கத்தை இழந்துட்டாங்கன்னு கதையில் சொல்லுவாங்க. ஆனால் பாபா ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறார், நீங்கள் தேக உணர்வில் போகும்போது தான் விகாரியா. சாஸ்திரமே லிக்தியா வாம் மார்க் மே. சாஸ்திரத்தில் வாம மார்க்கத்தில் போயிட்டாங்கன்னு எழுதிட்டான். கப் கயே நஹி சமஸ். எப்போ வாம மார்க்கத்தில் போனாங்க, இது எல்லாம் எதுவுமே தெரியாது. எக் சப் பாத்தே அச்சரித்தி சம்ஜனா ஒரு சம்ஜானா. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எக் பி தப் சம்ஜே ஜப் நிக்ஷி புத்தி. இதெல்லாம் விட அவங்க எப்போ புரிஞ்சுக்க முடியும், நிக்ஷி புத்தி இருக்கும்போது. உன்கி கஷி ஹோகா கங்கே மைசே பாப்ஸே அம்கோ மிலாவோ. அவங்களுக்குள்ள தானாகவே ஒரு ஆக்கர்ஷன், கவர்ச்சி ஏற்படும். இப்படிப்பட்ட தந்தையை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று. परंतु पहले देखो घर जाने की बात वक्त नशा रखता है.
மீண்டும் அவங்க வீட்டுக்கு போன பிறகு இந்த போதை இருக்கான்னு பாரு. निक्षी बुद्धि रहते इधे निक्षी बुद्धि रखा बल याद सतावे चिट्ठी लिखते रहे आप हमारा सच्चे बाबा हो आपसे ऊंच वर्षा मिलता பாபாவுடைய நினைவு அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டே இருக்கும். கடிதம் கூட போடுவாங்க, பாபா நீங்கள் தான் எங்களுக்கு சத்தியமான பாபா, உங்ககிட்ட இருந்தால் எங்களுக்கு உயர்ந்த ஆஸ்தி கிடைக்குதுன்னு. ஆப்சே மில்னே பிகரம் ரக் நஹி சர், உங்களை சந்திக்காமல் எங்களால் இருக்க முடியாது. சஹயபாத் மில்னா ஹோத்தாகி, நிச்சயம் ஏற்பட்ட பிறகு சந்திக்கிறார். சஹாய்க்கு பாத் தடஃப்திஹி, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு பார்க்கணுங்கிற ஒரு ஈர்ப்பு, துடிப்பு, ஆக்கர்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். தும் ஜான்தே ஹமாரா பேஹத் கபாப் டீச்சர் சாஜன் ஆதி சப் குச் ஹை, நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க நம்முடைய எல்லையற்ற தந்தையாகவும் ஆசிரியராகவும் நாயகனாகவும் அனைத்து இருக்கார். और सब में दुख मिला उनके एवज में बाप सुख देते. எல்லார்கிட்ட நமக்கு துக்கம் கிடைச்சது, இப்போ பாபா வந்து சுகம் தருகிறார். வஹாம்பி சப் சுக் தேத்தே, அங்கே கூட அனைவரும் சுகந்தான் கொடுப்பான். இஸ் சமய தும் சுக்குக்கே சம்பந்தமே பந்த் ரகே, இந்த நேரத்தில் நீங்கள் சுகம் என்ற சம்பந்தத்தில் கட்டுப்படுறீங்க. ஏக் புருஷோத்தம் பன்னேக்கா புருஷோத்தம் யூகை, இது புருஷோத்தமர்களாக ஆகக்கூடிய புருஷோத்தம யுகம். மூல் பாத் அப்னேக்கோ ஆத்மா சமச்சனா, முக்கியமான விஷயமே தன்னை ஆத்மான்னு புரிந்து கொள்ள வேண்டும். பாப்கோ பியார் சே யாத் கர்ன, பாபாவை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். யாத் சே குஷி கா பாரா சடை, நினைவின் மூலமாகத்தான் குஷி அதிகரிக்கும். ஹம்னே சப்சே ஜாஸ்தி பக்தி கியா, நாம தான் ரொம்ப அதிகமான பக்தி செய்தோம். தக்கே போத்காய், நிறைய ஏமாற்றங்கள் அடைந்தோம். அப் பாப் ஆயாகை வாபஸ் லே ஜனா து சுரூர் பவித்திர பன், இப்போ பாபா வந்திருக்கின்றார் நம்மை மீண்டும் அழைத்து செல்வதற்காக. ஆகவே அவசிய பவித்திரமாக இருக்கணும். தெய்வீ குண் தாரண் கர்னா, தெய்வீக குணங்களை தாரண செய்யணும். போத்தமல் ரக்னா, சார்ட் வைக்கணும். சாரே தின்மை கித்தனை கோ பாப்கா பரீட்சை தி, சார்ட்டில் எவ்வளோ நேரம் ஆத்மா அபிமானியாக இருந்தோன்னு பாருங்கள், எவ்வளோ நேரம் பரமாத்மா அபிமானியாக இருந்தோம். நான் யாருக்கு துக்கம் தரல தானே, தெய்வீக குணம் தாரணா பண்ணேனா, இதெல்லாம் சார்ட்டில் பார்க்க சொல்கிறாரு. இன்னைக்கு இப்போ பாபா சொல்கிற, நான் எத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்தேன், இதெல்லாம் கூட சார்ட் எழுதுங்க. பாப்கோ பரீட்சை தேனே பிகர் சுக்கு நஹியார், பாபாவின் அறிமுகத்தை தராமல் சுகம் என்பது கிடையாது. தடஃபன் லக் ஜாத்திஹி, சேவை செய்யாமல் ஆத்மாக்கு என்ன வருது, துடிப்பு வருது. யஜ்யமே பௌத் விகன் பி படுத்தே மார் பி காத், யஜ்யத்தில் நிறைய தடைகள் ஏற்படுகின்றது, அடி உதவும் கூட வாங்குறாங்க. அவர் கோய் சத்சங் நகி ஜஹா பவித்திரதா கி பாத், மற்ற எந்த சத்சங்கத்திலையும் தூய்மையான வாழ்க்கை வாழணுங்கிற உபதேசம் யாரும் சொல்ல மாட்டாங்க. யஹா தும் பவித்திர பந்தி தோ அசுர்லோ விகண்டால், ஆனால் இங்கே நம்ம பவித்திரமாக ஆகணும்போது அசுர மனிதர்கள் விக்னம் போடுறாங்க. பாவன் பன்கர் கர் ஜானா ஹே, தூய்மையாக ஆகி வீட்டுக்கு செல்ல வேண்டும். சன்ஸ்கார் ஆத்மா லே ஜாத்தி ஹே, சன்ஸ்காரத்தை ஆத்மா தான் எடுத்துகிட்டு போகுது. கத்தி யுத்தோக்கி மைதான்மே மறைங்கி தோ ஸ்வர்க்கமே ஜாயிங்க, யுத்த மைதானத்தில் இருந்தால் சொர்க்கம் போவோம் அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்லே குஷி சே லடாய் மே ஜா, ஆனால் தான் அவங்க குஷியாக யுத்த சேத்திரத்துக்கு போகிறாங்க. तुम्हारा पास कमांडर मेजर सिपाही आदि कहाँ से आती, உங்ககிட்ட கமாண்டர் மேஜர் சிப்பாய் எல்லாம் வர்றாங்க. சொர்க்கமே கைசே ஜாயங்கே, சொர்க்கத்தில் எப்படி போவாங்க. லடாய்க்கு மைதான்மே மித்திர சம்பந்தி யாத் ஆத்தா ஹை, யுத்த மைதானத்தில் உற்றார் உறவினர்கள் நினைவு வருது. அப்பாப் சம்ஜாத்தி சப்கோ வாபஸ், இப்போ பாபா புரிய வைக்கின்றார், அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். அப்படிக்கோ ஆத்மா சம்ஜோ பாய் பாய் சம்ஜோ, தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, சகோதர சகோதர ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பாப்கோ யாத் கரோ, தந்தையை நினைவு செய்யுங்கள். ஜோ ஜித்னா புருஷா கரங்கே உத்னா ஊஞ்ச் பத் பாய், யார் எவ்வளோ முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அந்தளவுக்கு உயர்ந்த பதவி பெறுவார்கள். உலகத்தை हम ஆத்மா பாய் பாய் ஹே பரந்து அர்த்த நஹி ஜான், அவங்க ஆத்மா சகோதர ஆத்மான்னு சகோதர சகோதரர்கள் சொல்கிறாங்களே தவிர
எதனுடைய அடிப்படையில் நாம் எல்லாம் சகோதரர்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்காமல் இருக்கான். பாப் கோஹி நஹி சாந்தே, அப்பாவை பற்றியும் அறியாமல் இருக்கிறார்கள். हम निष्काम सेवा करते, हमको फल ही इच्छा नहीं. எந்த விதமான சுயநலமின்றி சேவை செய்யணும், எங்களுக்கு சேவைக்கு உண்டான பலன் பெறணுங்கிற ஆசையே இல்லைங்கிறாங்க. பரந்து ஃபல் தோ ஜரூர் மில்னா, ஆனால் அவசியம் யார் என்ன கர்மா செய்கிறாங்களோ அதனுடைய பலன் அடைந்தே தீருவார். நிஷ்காம் சேவா தோ ஏக் பாப் ஹி கர், எந்த விதமான பிரதிபலன் எதிர்பார்க்காம சேவை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. பச்சி ஜான்தி பாப் கி கித்னி கிளானி கியா, குழந்தைகள் தெரிஞ்சிருக்காங்க நாம் எவ்வளோ பாபாவுக்கு நிந்தனை செய்தோம். தேவதோं को भी ग्लानि किया, தேவதைகளுக்கும் நிந்தனை செய்தோம். अब देवता किसी को हिंसा तो कर नहीं सकते, ஆனால் இப்போ தேவதைகள் யாருக்கும் ஹிம்சை என்பதை செய்ய மாட்டான். यहाँ तो तुम डबल अहिंसक बनते, ஏன்னா இந்த சங்கம் யுகத்திலே நம்ம இரட்டை அஹிம்சாவாதிகளாக ஆகிறோம். நாம் காம் கட்டாரி சலனா ந குரோது கர்ண, காம விகாரம் என்பது ஒரு ஹிம்சை, கோபம் என்பது ஒரு ஹிம்சை, ரெண்டுமே அங்கே இருக்காது. குரோத் பி படா விகார் ஹே, கோபம் கூட மிகப்பெரிய விகாரம். கத்தினே பச்சை பர் போத் குரோத் கியா, குழந்தைகள் மேலே எங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. பாப் செஞ்சாத்தே தப்பட்டாதி கபி நஹிமா, குழந்தைகளை நம்ம ஒரு பொழுதுமே அடிக்கக்கூடாது. வக்பி பாய் ஹே உண்மை பி ஆத்மா, அவர்களும் சகோதரர்கள், அவர்களுடைய சரீரத்திலே ஆத்மா இருக்கு. ஆத்மா சோட்டி படி நஹி ஹோதி, ஆத்மா சின்னதாக பெருசாக எல்லாம் ஆகிறது கிடையாது. ஏக் பச்சா நஹி பரந்து துமரா சோட்டா பாய் ஹி, அது தன்னுடைய குழந்தை நினைக்காதீங்க, உங்களுடைய சகோதர ஆத்மா. ஆத்மா சமஜனா, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. छोटा भाई को मारना नहीं चाहिए, इसलिए कृष्ण के लिए दिखाते हैं ओकरा से बांधा. அவங்கள உங்கள் குழந்தைன்னு நினைக்காம சகோதர ஆத்மான்னு நினைங்க. ஸோ கிருஷ்ணனை கூட என்ன காட்டியிருக்காங்க, உரல்ல கட்டி போட்டதாக காட்டியிருக்காங்க. அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி ஏதாவது கட்டி போடணும், சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், அந்த மாதிரி நாம் சொல்லணுமே தவிர அடிக்கக்கூடாது. வாஸ்தவமே இசை பாத் நகி, கிருஷ்ண சத்தியத்தில் போய் உரலையெல்லாம் யாரும் கட்டி போட மாட்டாங்க. பின்ன பின்ன சிக்ஷா ஹே, பாபா பல விதத்தில் நமக்கு அறிவுரைகள் கொடுக்குறாரு. பாக்கி கிருஷ்ணக்கோ கியா பர்பா படி மக்கன் கிய, கிருஷ்ணனுக்கு என்ன தலையெழுத்து ஒவ்வொரு வீட்லேயே போய் அவர் வெண்ணெய் திருடி சாப்பிட்ணுன்னு. அவருடைய மாளிகையிலேயே பசுக்கள் நிறையா இருக்கும், வெண்ணெய் நிறையா இருக்கும். வக் மகிமாபி கர்த்தேகே உல்ட்டி சோரிக்கிய, அவங்க அதை மகிமைன்னு நினச்சி கிருஷ்ணனுடைய புகழ், கிருஷ்ணனுடைய லீலைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவர் போய் எல்லார் வீட்லேயும் திருடினாருன்னு சொல்லிடுறாங்க. தும் மகிமா கரங்கி சொல்லிட்டு நாம் அவருடைய உண்மையான மகிமை என்னங்கிறது புரிய வைக்கிறோம். சர்வகுண சம்பன்ன சோலாகலா சம்பூரணி, கிருஷ்ணன் சர்வகுண சம்பன்னம் சோலாகலா சம்பூர்ணமாக இருந்தார். பரந்து கிளானிக்கு பி ட்ராமாமி நூந்தி, இந்த மாதிரி நிந்திப்பதும் நாடகத்தில் பதிவாயிரு. அபிசப் தமோ பிரதான் பன் படி, இப்போ அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். பாப் ஆக்கர் சத்தோ பிரதான் பனாத், பாபா இப்போ சத்தோ பிரதானமாக ஆக்குகின்றார். படானே வாலா பேகத் கா பாப், படிப்பு சொல்லித்தரக்கூடியவர், எல்லையற்ற தந்தை. உன்கி மத் பர் சல்னா படே, அவருடைய வழி பிரகாரம் நடக்க வேண்டும். டிஃபிகல்ட் சே டிஃபிகல்ட் எக் சப்ஜெக்ட் ஹே, இதுதான் ரொம்ப கடினமான பாடம். இது பாபாவை நினைவு செய்வது கடினம்னு சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய வழியில் மட்டும்தான் நடக்கும், மற்ற வழிகள் எதுலேயும் போகக்கூடாது. பதவி தும் ஊஞ்ச் பாத்தே ஹோ, நீங்கள் பதவி கூட உயர்ந்ததாக அடைகிறீர்கள். அர் சஹஜ் ஹோ தோ சப் இஸ் இம்தஹான் மேன் லக் ஜாயேகா, எளிதாக இருந்தால் அனைவரும் இந்த பரீட்சையில் ஈடுபட்டுருவாங்க. இஸ்மே படி மெஹனத், இதில் நிறைய உழைப்பு தேவையார். தேக அபிமான் ஆனே சே விக்ரம் பன் ஜாயேங்கி, இஸ்லியே சுமி கா திருஷ்டாந்த். தேக அபிமானத்தில் வரும்போது, தேக எண்ணத்தில் வரும்போது பாவ கர்மங்கள் செய்யப்படும். இதுதான்
தொட்டாஞ்சுருங்கின்னு சொல்லிடுறாங்க. ஒரு இலை இருக்க தொட்டா சுருங்கி போயிடும். அந்த மாதிரி சில குழந்தைகள் சின்ன சின்ன விஷயத்துக்களை தொட்டாஞ்சுருங்கி போல் சுருங்கிடுறாங்க. பாப்கோ யாத் கர்னே சே தும் கடே ஹோ ஜாயேங்கி. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்க முடியும். போல்னே சே குச் ந குச் போல் ஹோ ஜாய். மறப்பதின் மூலமாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றது. பத்வி கம் ஹோப்படு. பதவிகளும் குறைந்திடும். சிக்ஷா தோ சப்கி தீஹி. கல்வி என்பது அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. ஜிஸ்கி பாத்மே கீதா பனாயி. இதனுடைய ஆதாரத்தில் தான் கீதை என்பது எழுதப்பட்டது. கருட் புராண் மே ரோச்சக் பாத்தே லிக் தியா ஹை ஜோ மனுஷ கோ டர் லகேகா. கருட புராணத்தில் ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அதனால் மனிதர்கள் பயப்படுறாங்க. ராவன் ராஜ்யமே பாப்தோ ஹோத்தா ஹி ஹை. ராவண ராஜ்யத்தில் பாவங்கள் தான் நடைபெறுகின்றது. கியூங்கி ஹை காண்டோங்கி ஜங்கல். ஏனென்றால் இது முள் நிறைந்த காடு. பாப் கெத்தே திருஷ்டி கோபி பதல்னா ஹை. பாபா சொல்றார், உங்களுடைய பார்வைகளையும் மாற்ற வேண்டும். बहुत समय से गिरे हुए इसलिए शरीर की तरफ प्यार चली जाती. வெகு காலமாக நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க தேக அபிமானம். அதனால் இவ்வளோ ஞானம் கேட்ட பிறகும் தேகத்தின் மீது அன்பு போகுது. வினாஷி சீஜ் சே பியார் ரக்னே சே ஃபாய்தா கியா. அழியக்கூடிய பொருள் மீது அன்பு வைப்பதனால என்ன லாபம்? அவினாஷி சே பியார் ரக்னா அவினாஷி பஞ்சால். அழிவற்றதன் மீது நீங்கள் அன்பு வைக்கும்போது நீங்களும் அழிவற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பச்சோं को ये डायरेक्शन है. உட்தே பைத்தே சல்தே ஃபிர்தே பாப் கோ யாத் கரோ. குழந்தைகளுக்கு பாபா இந்த டைரக்ஷன் தான் கொடுக்குறாரு. எந்திரிக்கும் போது, உட்காரும் போதும், நடக்கும்போது, எந்த காரியம் செய்யும்போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணிக்குண்டான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், शरीर विनाशी है उसे प्यार निकल अविनाशी आत्मा से प्यार. ஷரீரம் அழியக்கூடியது, ஆனால் அதன் மீது செலுத்தும் அன்பை நீக்கிவிட்டு ஆத்மான் புரிஞ்சு ஆத்மா கிட்ட அன்பு வைங்க. அவினாஷி பாப்கோ யாத் கர்னா. அழிவற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா பாயி பாயி ஹே. हम बाई से बात करते अभ्यास करना. ஆத்மா சகோதர சகோதர ஆத்மா. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன பண்ணோம்? சகோதர ஆத்மாவுக்கிட்ட நான் பேசுகிறேங்கிற பயிற்சி செய்யணும். பேசும்போது கூட ஆத்மா உணர்வில் சகோதர ஆத்மான்னு நினைக்கும். அப்படி சகோதர ஆத்மான்னு நினைக்கும்போது பாபா என்ன சொல்கிறாரு? பார்வை தூய்மையாக ஆகும், சம்பந்தம் உறுதியாக இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் மேலே அன்பாக இருப்பாங்க, பார்க்கடல் போல் இருப்பாங்க, மிகவும் இனிமையாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். विचार और मंथन कर अपने ऐसे अवस्था बनाना है जो मुख से कभी कोई उल्टे सुल्टे बोल न निकले. ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்து செய்து உங்களுடைய நிலை மிக உயர்ந்ததாக ஆக்கணும். அந்த மாதிரி உயர்ந்த நிலை வரணும். உங்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் தப்பும் தவறுமான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு துக்கத்தை தரக்கூடிய வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. கதம் பர் அப்பனா போத்தாமல் செக் கர்னா. ஒவ்வொரு அடியிலையும் தன்னுடைய கணக்கை காண்பான். ஆனால் செல்ஃப் அட்டென்ஷனும் சுய சோதனை நம்ம செய்யணுங்கிறார். வரதானம். निमित्त और निर्वाण भाव से सेवा करने वाला श्रेष्ठ सफलता मूर्ति भव. நிமித்தம் மற்றும் பணிவு என்ற பாவனையோடு சேவை செய்யக்கூடியவர்கள் சிரேஷ்டமான சஃபல்தா மூர்த்தி ஆகுங்கள். சேவாதாரி அர்த்தா சதா பாப் சமான் நிமித் பண்ண. சேவாதாரி என்றாலே அதனுடைய பொருள் சதா தந்தைக்கு சமமாக நிமித்த பாவனையுடையவர்களாக ஆகுவது. அவர் நிர்மான் ரக்னேவா.
மேலும் பணிவுள்ளவர்களாக இருப்பார்கள். निर्माणता ही श्रेष्ठ सफलता का साधन है. பணிவுதான் श्रेष्ठமான வெற்றி கொண்டான சாதனம். किसी भी सेवा में सफलता प्राप्त करने के लिए नम्रता भाव और निमित्त भाव धारण करो. எந்த ஒரு சேவையிலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதுக்கு ரெண்டு பாவனை, ஒன்று பணிவு என்ற பாவனை, மேலும் நிமித்தமான பாவனை. இது ரெண்டையுமே நீங்கள் நடைமுறையில் கொண்டு வாங்க. इससे सेवा में सदा मौज अनुभव करें. நிமித்தம் என்று உணரும்போது பணிவு தானாக வரும். பணிவோடு இருக்கும்போது என்னாகும், நமக்குள் நிறைய சேவையில் மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும். சேவாமே கபி தக்காவட் நஹி ஹோகா. சேவையில் ஒரு பொழுதும் கலைப்பு என்பதே ஏற்படாது. कोई भी सेवा मिले लेकिन दो विशेषता से सफलता को पाते सफलता स्वरूप बन जाए. எந்த ஒரு சேவை கிடைத்தாலும் இந்த இரண்டு விசேஷ தன்மைகளை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வரும்போது நீங்கள் சஃபல்தா அடைவீர்கள். சஃபல்தா ஸ்வரூபம், வெற்றி ஸ்வரூபமாக ஆகிவிடுவீர்கள். ஆக பாபா போல நிமித்தமாக இருக்கணும், பணிவு பாவனை இருக்கணும். அப்போ சேவையில் நம்ம வெற்றி பெற முடியும். ஸ்லோகன். सेकंड में विदेही बनने का अभ्यास हो तो सूर्यवंशी में आ जाएगा. செகண்டில் நம்ம விதேகியாக ஆகக்கூடிய பயிற்சி செய்யணும். அவங்க தான் சூரிய வம்சத்தில் வர முடியும். எந்த செகண்டில் நான் யோகாவில் உட்காரேன்னா ஒரு செகண்டில் எல்லா சங்கல்பத்தையும் நான் வித்ட்ரா பண்ணிவிட்டு பாயிண்ட் புள்ளிக்கு வந்து அடிக்கடி அந்த மாதிரி பயிற்சி செய்தால் தான் நம்ம அந்த ஸ்திதியில் உட்கார முடியும். இல்லைன்னா நம்ம யோகத்தில் உட்காந்தா நம்ம ஆத்மா அபிமானி ஆகிறதுலையே ரொம்ப நேரம் போய்டும். அப்போ எங்கே பரமாத்மா நினைவு செய்ய முடியும்? அதனால் பாபா சொல்கிறார், ஒரு செகண்டில் யார் ஆத்மா அபிமானி ஆகிறாங்களோ அவங்க தான் சூரிய வம்சத்தில் வர முடியும். நம்ம சரீரத்தை விட்டு போகக்கூடிய செகண்ட் ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்டில் சோல் கான்ஷியஸ் இல்லைன்னா போயிடும். அதனால் நம்ம அடிக்கடி நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, மற்றவங்கள பார்க்கும்போது சகோதர ஆத்மான்னு நீங்கள் மற்றவங்ககிட்ட நம்ம ஆத்ம பயிற்சியில் பார்க்கும்போது சம்பந்தம் உறுதியாக இருக்கும், அன்பாக இருப்போம், பார்க்கடல் போல் இருப்போம். இவ்வளோ அடையாளங்கள் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்லியிருக்கார். ரெண்டாவது, ஆத்மா நினைவு இல்லைன்னா பரமாத்மா நினைவு உங்களால் செய்ய முடியாதுங்கிறார். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு ஆத்மா பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம ஆத்மா நினைவு இருந்தால் ஞானம் கூட தானாகவே தாரணையாகும்னு சொல்கிறார். ஆக ஆத்ம பயிற்சியின் மூலமாக எவ்வளோ லாபங்கள் இருக்குங்கிறது இன்னைக்கு மகா வாக்கியத்தில் பாபா சொல்லியிருக்கார். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஒளியை கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு
இறைவனோட நாம் செலவழிக்கிற அந்த சில மணி நேரங்களை தான் தியானம்னு சொல்கிறோம். Meditation is spending some time with the self and the Almighty.